6 காவலர்கள் வந்து இறந்துருக்காங்க. 50 அடி டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தோம்னா ஒரு கரடியை வந்து நம்ம வந்து பார்த்தோம். இந்த வாய்க்குள்ள அந்த குண்டுகள் வந்து பட்டு இந்த தோட்டாக்கள் வந்து இந்த மூளை வழியாக வந்து செதறுது. அப்படி தெரியுதுங்களா? மான் ஓடுறது, அவங்க சுட்ட அந்த புல்லட்ஸுடைய கவர் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து நிரம்பி இருந்துச்சு. அவர் எய்ம் பண்ணுறதுக்குள்ளேயே வீரப்பனார் வந்து அவர் வந்து தலையில் இந்த நெத்திப்பொருளே வந்து சுட்டுட்டாரு. 6வதாக இருக்கக்கூடிய அந்த நபரும் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த மாதிரியான லொக்கேஷன் வந்து இந்த 25-30 கிலோமீட்டரில் வேறு எங்கேயுமே இருக்காது. விஸ்பேந்திரா அவர்கள் அந்த அம்பாசடர் காரில் வந்து பேக் சீட்டில் இருந்து போன அந்த இடம் வந்து இந்த இடம் தாங்க. பாருங்கள், இந்த இடத்துல உட்காரும்போது சிக்னலுக்காக ஒரு ஆள் வச்சுருக்காரு. இந்த ஆங்கிள் இருந்து மேலே வந்து நம்ம வந்து நான் காட்டுறேன் பாருங்கள், மேலே சரிங்களா? அந்த இடத்துல மேலே ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த இடத்துல 1990 காலகட்டங்களில் எஸ்பி ஹரிகிருஷ்ணா மற்றும் வந்து ஷக்கீல் அகமது உட்பட ஒரு 6 காவல் ஆய்வாளர்கள் வந்து இந்த இடத்துல வந்து உயிரிழக்கிறாங்க. வீரப்பனால் வந்து மிக கொடூரமான முறையில் வந்து கொல்லப்படுறாங்க. அவர்கள் வந்து கொல்லப்பட்ட இடம் வந்து இதுதான். ஆக்சுவலி பார்த்தோம்னா வீரப்பனாருக்கும் ஷக்கீல் அகமதுக்கும் எஸ்பி ஹரிகிருஷ்ணாவுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு மோதலும் ஒரு விரோதமும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து வீரப்பனார் வந்து ஏன் வந்து இந்த இடத்துல வச்சு இவரை வந்து கொன்னார் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. Let us explore the past. Watch King of History Tamil. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா பூதிக்கரை பள்ளம் அப்படிங்கிற இடத்துல நின்றுட்டுருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா மாநிலம் சாம்ராஜ்நகர் டிஸ்ட்ரிக்ட் உட்பட்டு கொல்லைக்கால் வட்டத்திலிருந்து அதாவது கொப்பம் காட்டுப்பகுதி அப்படின்ற ஒரு இடத்துல தான் இப்போ வந்து நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் பூதிக்கரை பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீரப்பனாருடைய இந்த தாக்குதலுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அதாவது வீரப்பனாருடைய நெருங்கிய கூட்டாளியான ஆசாரி குருநாதன் தான். அதாவது ஆசாரி குருநாதன் வந்து வீரப்பனார் கூட இந்த இடத்துல வந்து இருக்கார். அதாவது இந்த இடத்துல இருந்து கல்மாத்தூர் காடு அப்படிங்கிற இடத்துல வந்து வீரப்பனார் வந்து முகாமிட்டு வந்து தங்கியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் வீரப்பனார் வந்து அதாவது தமிழ்நாட்டு பகுதியில் தண்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒசகோடு அப்படின்னு சொல்லி ஒரு கோயிலில் வந்து ஒரு வேண்டுதலுக்காக ஒரு 20 நாள் வந்து ஆசாரி குருநாதனை வந்து விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து பத்திரமாயிரு அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாரு. இந்த 20 நாள் இடைப்பட்ட இந்த காலத்தில் வந்து வீரப்பனாரை வந்து காவல்துறை வந்து மிக அதிகமாக வந்து தேடிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ராமாபுர காவல் நிலைய தாக்குதலுக்கு பிறகு வந்து கர்நாடகா மாநிலத்தில் இந்திய அளவில் வந்து வீரப்பன் வந்து ஒரு பேசுபொருளாக வந்து மாறுறாரு. அதாவது சட்டசபையில் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் ஆளுங்கட்சிகள் இதெல்லாம் வந்து பிச்சு பிடிங்கி எடுக்கிறாங்க காவல்துறையை. அதாவது எப்படியாவது வந்து காவல்துறை வந்து வீரப்பன் மற்றும் அவங்களுடைய யாராவது ஒருத்தர் பிடிச்சாகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வந்து காவல்துறைக்கு வந்து வருது. குறிப்பாக எஸ்பி ஹரிகிருஷ்ணா வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து இந்த வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வீரப்பன் பற்றிய தகவல் ஏதாவது துப்பு யாராவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க் வந்து அந்த டீம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. போலீஸ் வந்து இந்த ஃபீல்டு ஒர்க் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து பிரெயின் வாஷ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிற இதே காலகட்டத்தில் அதாவது ஆசாரி குருநாதன் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா AK-47 வந்து நமக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு நபர்கிட்ட வந்து போயிட்டு பேசுகிறாரு. அவர் வந்து ஒரு காவல் வந்து ஒரு உளவாளியாக இருக்கார். அந்த நபர் வந்து போயிட்டு சரி காவல்துறை வந்து ஏதாவது பணம் கொடுப்பாங்க, நமக்கு வந்து ஏதாவது வந்து உதவிகள் செய்வாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதாவது மாரலில் இருக்கக்கூடிய கமலநாயக் அப்படின்ற ஒருத்தர் வந்து போய் அது வந்து காவல்துறைக்கிட்ட வந்து சொல்லிட்டார். இந்த மாதிரி வந்து வீரப்பனுடைய கூட்டாளி வந்து ஆசாரி குருநாதன் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பார்த்தாரு. AK-47 வந்து என்கிட்ட கேட்குறாரு, நான் இப்போ வந்து என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. வந்து ஆசாரி குருநாதன் வந்து கூடுதலாக ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த AK-47 எதுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த கமலநாயக்கிட்ட வந்து கேட்கும்போது அது வந்து இல்லை அதாவது ஷக்கீல் அகமது எஸ்பி ஹரிகிருஷ்ணன் வந்து சுடுறதுக்கு அப்படின்ற மாதிரி அது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார் போல். ஸோ அந்த விஷயத்த வந்து இன்னும் வந்து அந்த ஆசாரி குருநாத் அப்படின்ற நபர் மேலே வந்து இன்னும் கூடுதலான ஒரு வன்மம் வந்து அந்த காவல்துறைக்கு வந்து வருது. அதாவது அன்றைக்கி ஒரு நாள் வந்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த 20 நாளைக்கு இடைப்பட்ட அந்த நாளில் வந்து அவங்க வந்து அந்த ஒரு அம்பாசடர் காரில் சேட்டு விஷம் போட்டு அதாவது இந்த எஸ்பி ஹரிகிருஷ்ணா ஷக்கீல் அகமது இவங்கெல்லாம் வராங்க. வரும்போது அந்த மாரலியை சேர்ந்த அந்த கமலநாயக் அப்படின்ற நபர் வந்து அந்த நபரை வந்து காரில் வந்து போய்ட்டு உள்ளே உட்காந்து டீலிங் பேசும்போது அவங்க வந்து மாட்டிக்கிட்டு அவங்கள வந்து சட்டவிரோத காவலில் கொண்டு போயிட்டு வைக்கிறாங்க. தன்னுடைய வேண்டுதலை வந்து முடிச்சுட்டு வந்துட்டுருக்கிற அதே டைமில் சம்மங்கி ராமையா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கல்குவாரியுடைய தொழிலதிபருடைய மகனை வந்து கிட்னாப்
பண்ணிடுறாரு. சரியா? ஆனால் ஆசாரி குருநாதன் வந்து கிட்னாப் பண்ணியிருக்கிற விஷயம் வந்து வீரப்பனாருக்கு தெரியாது. அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து அவர் வந்து கடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அதற்கு காரணம் வந்து காவிரி பிரச்சனையில் வந்து சம்மங்கி ராமையா அப்படின்ற ஒரு நபர் தான் வந்து ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து திரட்டி, அதாவது தமிழருக்கு எதிரான போராட்டம், அந்த வன்முறையெல்லாம் செஞ்சார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து கடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் கோயின்சிடென்ஸாக என்ன ஆகுது அப்படின்னா, அவரை வந்து அந்த நேரத்தில் வந்து அவரை வந்து பார்க்கும்பொழுது அவருடைய பையனை வந்து அவர் வந்து கிட்னாப் செய்கிறாரு. இந்த சம்பங்கி ராமையாவுடைய பையனை கடத்தினதுக்கு பிறகு வந்து காவல்துறை வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து சந்திக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது சம்பங்கி ராமையா வந்து வீரப்பனார் வந்து கடத்திட்டார் அப்படின்ற விஷயம் வந்து காவல்துறைக்கு தெரியும். அதே மாதிரி அந்த டீம் கிட்ட வந்து ஆசாரி குருநாதனும் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து வீரப்பனார் அவருடைய காதுக்கு போச்சுன்னா அவர் என்ன செய்வார்? இவங்களுடைய ஆள் வந்து அவங்கக்கிட்ட இருக்காங்க, அவங்களுடைய ஆள் வந்து இங்கே இருக்காங்க. அதுவும் வந்து வீரப்பனாருடைய நெருங்கிய ஒரு கூட்டாளி அப்படின்னும் போது வீரப்பன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான ஒரு டிமாண்ட் வைப்பார். என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து ஆசாரி குருநாதனை வந்து விடுதலை செஞ்சால் தான் நாங்கள் வந்து சம்மங்கி ராமையா பையனை வந்து விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக 100% வந்து இந்த கோரிக்கை வைப்பார். அப்படி காவல்துறைக்கிட்ட சிக்கிய ஒரு நபரை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அது கர்நாடகா காவல்துறைக்கும் சரி அரசாங்கத்திற்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்கு வந்து நமக்கு ஏற்படும். இதை வந்து இந்த ஒரு தர்ம சங்கடமான நிலையில் என்ன செய்கிறது அப்படின்னு அவங்க வந்து தெரியாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீரப்பன் வந்து அவருடைய கூட்டாளியை வந்து தேடுதல் வேட்டை வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் ஆசாரி குருநாதனை வந்து நாங்கள் வந்து சுட்டு கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி, அதாவது கிட்னாப்பிங் கேஸ், அதாவது அந்த சம்மங்கி ராமாவோடைய பையன் வந்து வீரப்பனார் வந்து என்னைக்கு வந்து கிட்னாப் செஞ்சாரோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து நாங்கள் வந்து அவரை வந்து சுட்டு கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி, அதாவது ரெக்கார்டிக்கலாக வந்து காவல்துறை வந்து அவங்கள வந்து காப்பாற்றிக்கிறாங்க. இந்த ஆசாரி குருநாதருடைய கொலைக்கு பிறகு வீரப்பனார் வந்து அதாவது ஃபீல்டு ஒர்க் வந்து செய்கிறாரு. யார் வந்து இந்த வேலையை செஞ்சது, யார் வந்து ஆசாரி குருநாதனை வந்து காவல்துறைக்கிட்ட வந்து காட்டி கொடுத்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தேடுறாரு. தேடும்போது அதாவது கமலநாயக் அப்படின்ற ஒரு நபர் தான் வந்து காவல்துறைக்கிட்ட வந்து காட்டி கொடுத்தாரு அப்படின்ற விஷயம் வந்து பின்னால் தெரிஞ்சதுக்கப்புறம் அவரை வந்து கொலை செய்யணும் அப்படின்றதுக்காக வந்து வீரப்பனார் வந்து ஸ்கெட்ச் போடுறாரு. ஆனால் அந்த நேரத்தில் கமலநாயக் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து ஊரை விட்டு வந்து ஓடிடுறாரு. அதாவது இந்த நேரத்தில் நம்ம வந்து காவல்துறைக்கிட்ட இருந்தால் அவங்களும் ஏதாவது ஒரு உதவி வந்து நம்மகிட்ட கேட்டுட்ருப்பாங்க. நாம் வந்து வீரப்பனாருக்கு ஆப்போசிட்டாக இருந்தோம்னா வீரப்பனாரும் வந்து நம்மளை வந்து தாக்குவார். ஸோ 2 பேருக்கும் நம்ம வந்து எந்த ஒரு இது இல்லாமல் வந்து நியூட்ரலாக போயிடணும் அப்படின்றதுக்காக வந்து அங்கேருந்து அவருடைய ஊரில் இருந்து பிஜி பாளையம் அப்படின்ற ஊருக்கு வந்து, அதாவது அவனுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையுமே வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டு ஒரு தலைமறைவாக வந்து ஒரு வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருக்காரு. ஆனால் இதே மாதிரி வந்து காவல்துறை வந்து வீரப்பனாரை வந்து பிடிக்கணும், அதாவது கமலநாயக் எங்கே அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ஆனால் காவல்துறை வந்து அவரை வந்து கேட்ச் பண்ண முடியல. அவர் வந்து கொஞ்சம் வந்து, அதாவது மாரளியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது மல்பரி அப்படின்னு சொல்லுவாங்க, அது பட்டுப்புளிச்சியுடைய ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு அந்த இலை, அந்த ஒரு தோட்டத்தில் வந்து 8 பேருக்குமே வந்து வேலை இருக்குது. சரியா? அவனுடைய பசங்க, அண்ணன், தம்பி, அப்பா எல்லாருமே வந்து தலைமறைவாக இருந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து இங்கே தான் இருக்காங்க அப்படின்னும் போது வீரப்பனார் வந்து அதை வந்து ஸ்மெல் பண்ணிடுறாங்க. அதாவது காவல்துறையுடைய இன்வெஸ்டிகேஷனில் கமலநாயக் எங்கே இருக்கார் அப்படின்றத வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வீரப்பனருடைய இன்வெஸ்டிகேஷனில் அவர் எங்கே இருக்கார் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த 8 பேரையும் வந்து கிட்னாப் பண்ணுறாரு. கிட்னாப் செஞ்சு, அதாவது அந்த கமலநாயக் அப்படின்ற ஒரு நபரை மட்டும் தனியாக வச்சுட்டு அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் 7 பேரை வந்து தனியாக வச்சிடுறாரு. தனியாக வச்சதுக்கப்புறம் இவர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ தான் இந்த வேலை செஞ்சோன்னு தெரியும், உன்னை வந்து கொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீ எனக்கு உதவி செஞ்சால் நான் வந்து உன்னை வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு வந்து அவர் என்ன சொன்னாலுமே வந்து செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் தான் இருக்கார். ஏன்னா அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் 7 பேர் வந்து அவர்கிட்ட இருக்காங்க. உதவி செய்யலை அப்படின்னா நம்மளையும் சேர்த்து 8 பேராக வந்து அவர் வந்து கொன்னுருவார் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியும். சரி, என்ன உதவி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. வீரப்பனாரிடம் சிக்கிய அந்த கமலநாயக் அப்படின்ற நபர் வந்து என்ன உதவி செய்யணும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வீரப்பனார்கிட்ட வந்து கேட்குறாரு. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம்ல, இந்த இடத்துக்கு வந்து அதாவது எஸ்பி ஹரிகிருஷ்ணா, ஷக்கீல் அஹமத், இந்த 2 பசங்களையும் வந்து நீ வந்து 2 பேர் வந்து நீ வந்து கூட்டிகிட்டு வரணும், வேறு எந்த உதவியும் வந்து நீ வந்து செய்ய வேணாம், இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னும் போது, நான் சொன்னால் இப்படி வருவாங்க அப்படின்னும் போது, நான் வந்து அதுக்கு உண்டான ஐடியா வந்து நான் வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லுங்கள், என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதாவது வீரப்பனுடைய கூட்டாளிகளை வந்து அரசாங்கம் வந்து பிடிச்சாகணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை வந்து கொடுக்கும்போது, நாங்கள் வந்து அதாவது மாரளியில் வந்து உங்கள்கிட்ட இருந்து சரி வீரப்பன் கிட்ட இருந்து தப்பிச்சு நான் வந்து தனியாக வந்து அங்கே இருந்தேன். ஆனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து மாரளி என்னுடைய சொந்த ஊருக்கு நான் வந்து
போயிருந்தேங்கய்யா. போயிருக்கும்போது வீரப்பனுடைய கூட்டாளிகள் வந்து என்னை வந்து பார்த்தாங்க. என்னை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 40 கிலோ வந்து ஒரு யானை தந்தங்கள் வந்து எங்ககிட்ட இருக்குது. அதாவது வீரப்பன் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் வந்து தமிழ்நாட்டு காட்டு பகுதிக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் பண கஷ்டம் இருக்குது, பண தேவைகள் இருக்குது. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து இது ஏதாவது வியாபாரிங்க கிடைச்சாங்க அப்படின்னா வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரி வந்து ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, இந்த விஷயத்த நான் வந்து ஒரு காவல்துறை உங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைக்கும், எனக்கு வந்து ஒரு நல்ல பேர் உங்ககிட்ட கிடைக்கும் அப்படின்றதுக்காக வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு எஸ்பி ஹரிகிருஷ்ணாக்கிட்டையும் ஷக்கீல் அஹ்மத் கிட்டையும் வந்து நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க வந்து வருவாங்க. அதாவது இதே மாதிரியான விஷயத்த வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி ஒரு இன்ச்சு கூட மாறாமல் போயிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது ஷக்கீல் அஹ்மதாக இருக்கட்டும், அவருடைய அந்த எஸ்பி ஹரிகிருஷ்ணாவாக இருக்கட்டும், இதை வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு வந்து என்ன ஆயுதங்கள்லாம் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. கேட்கும்போது ஒன்றும் இல்லை, சும்மா நாட்டு துப்பாக்கி வச்சுருந்தாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி, வேறு எதுவும் சொல்லாது அப்படின்றாரு. இதெல்லாமே வந்து கேட்டுட்டு ஷக்கீல் அஹ்மத் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த கமலா நாயக் அப்படின்ற நபர் மேலே வந்து சந்தேகப்படுறாரு. அவர் வந்து சந்தேகப்பட்டோன்னே எஸ்பி ஹரிகிருஷ்ணா வந்து ஒரு இன்ச்சு கூட அவர் மேலே சந்தேகம் வந்து படலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆசாரி குருநாதனை வந்து காட்டி கொடுக்கும்போது சரி, ஒரு 2-3 சம்பவங்கள் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து அவர் வந்து முழுமையாக வந்து நம்பிடுறாரு. வீரப்பனார் வந்து இங்கே நடந்த இந்த சம்பவத்தை பற்றி வந்து நக்கீரனுக்கு வந்து ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது அவருடைய ஆடியோவில் நீங்கள், நானும் சொல்கிறேன், அவருடைய ஆடியோவில் நீங்கள் வந்து அவர் எப்படி இந்த பிளான் பண்ணி இந்த இடத்துல வந்து வச்சு எஸ்பி ஹரிகிருஷ்ணாவையும் ஷக்கீல் அஹ்மதையும் கொண்டார் அப்படின்றது ஒரு ஆடியோ வந்து நான் வந்து போடுறேன். அதை வந்து கேளுங்க. கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். இப்போ உயிரை காப்பாத்துறதுக்காக ஷக்கீல் அஹ்மத்தை கொடுக்குறாங்க. அப்படி கூட்டிக்கிட்டு விட்டா என் தப்புறம் குடும்பம் தப்பு எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஐடியா சொல்லிட்டு கொடுக்குற கேள்வி. அரிஜனை குழந்தான் 2 பேரும் 40 கிலோ யானை தந்தை எடுத்துக்கிட்டு இப்ப என்கிட்ட வந்துட்டு இருந்திருக்கு. வந்தாங்க, இதை வித்து கொடுப்பான்னு கேட்டாங்க. நாங்க ராமாபுரத்துல இருந்து திண்ணடி சக்தி மலை வர ரோடு, அதாவது கொப்பவர ரோட்ல நாங்க நெடுவா, அதாவது 30 மைல் புறம் அளக்காடு. அதுல நீங்க வந்துகிட்டு இருக்க ஒரு வெள்ளைக்கார அப்பா ஷீட்டு கார்ல வாங்க, சேட்டை கூட்டிக்கிட்டு நாங்க சைட்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருப்போங்க. பார்த்த உடனே அப்புறம் கொடுக்கணும் சிக்னல் டக்குன்னு அப்படின்னு சொல்லு. நீ எங்க போக்கெல்லாம் ஒரு 5 பேர் வரவங்க தான் நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா கொண்டுட்டு வந்து விட்டுட்டு அப்புறம் அவன் தட்டி விட்டு இவங்க ஒரு 4 நாளையே அப்ப நான் விட்டுறேன், இல்லைன்னா நான் சுட்டு கொடுவேன். என்ன சொல்றேன் அப்படின்னு ரைட்டுக்கு அவன் சுட்டு கொடுக்க போய் நான் கண்டிப்பா கொடுத்துருந்தேன். கமலா நாயக் வந்து இந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு ஷக்கீல் அஹ்மத் கிட்டையும் எஸ்பி ஹரிகிருஷ்ணா கிட்ட சொல்லும்போது எஸ்பி ஹரிகிருஷ்ணா வந்து பெங்களூரில் இருக்கார். இந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டு சந்தோஷமாயிட்டு, அதாவது வீரனுடைய கூட்டாளிகள் வந்து கிடைக்கிறாங்க, வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெங்களூர்லேருந்து ரொம்ப அவசரமாக வந்து கரெக்டாக 1992 ஆகஸ்ட் 14 அன்று வந்து வராரு. வந்தவுடனே அவங்க சொன்ன மாதிரியே வந்து ஒரு அம்பாசிடர் வந்து கார் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து காவலர்கள் வந்து இருக்காங்க. அதே மாதிரி இந்த வழியில், அதாவது ராமாபுரத்துலேருந்து கொப்பம் வழி வரைக்குமே வந்து ஒரு லாரி அனுப்புகிறாங்க. சரிங்களா, காவல்துறையும் வந்து சும்மா கிடையாது. ஒரு லாரியை வந்து அனுப்பி ஏதாவது வழக்கத்திற்கு மாறாக ஏதாவது இந்த வழியில் ஏதாவது இருக்கா, ஏன்னா எஸ்பி வந்து வரப்போகிறாரு அப்படின்றதுக்காக பார்க்குறாங்க. 11 மணிக்கு அந்த லாரி வந்து கிராஸ் ஆகிட்டு போயிட்டு அந்த நியூஸ் வந்து ஃபேக்ஸ் பண்ணுறாங்க. வீரப்பனார் அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காரு. சரிங்களா, இந்த இடத்துல உட்காரும்போது சிக்னலுக்காக ஒரு ஆள் வச்சுருக்காரு. இந்த ஆங்கிள் இருந்து மேலே வந்து நம்ம வந்து நான் காட்டுறேன் பாருங்கள், மேலே. சரிங்களா, அந்த இடத்துல மேலே ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து வண்டி அந்த சைட்லேருந்து வருது அப்படின்னா அந்த மேலே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நபருக்கு வந்து முன்கூட்டி அவர் ரொம்ப தொலைவில் வரும்போது அந்த என்ஜின் சத்தத்தை கேட்டும் கார் வந்து அவங்களுக்கு விசிபிலிட்டி தெரியும். சரிங்களா, அவர் வந்து வரார் அப்படின்னா அவர் அங்கேருந்து சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிக்னலுக்கு காட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்து வச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து க்ரீன் சிக்னல் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே உஷாராயிடுறாங்க. வீரப்பனார் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைடில் இந்த சைடு வந்து ஒரு பதுங்கு குழி வந்து ஒன்று செஞ்சுருக்காங்க. இப்போ நின்றுருக்க இந்த இடத்துல வீரப்பனாரை வந்து இந்த தேர்வு செஞ்ச அந்த இடத்த வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கும். அதாவது எஸ்ஐ தினேஷ் மெட்டுக்கல் முனியப்பன் கோவிலில் வந்து எப்படி வந்து அவங்கள வந்து சூழ்ச்சி செஞ்சு வந்து கொண்டாரோ அதே மாதிரியான ஒரு லொக்கேஷன் தான் எதுவும். இந்த மாதிரியான லொக்கேஷன் வந்து இந்த 25-30 கிலோமீட்டரில் வேறு எங்கேயுமே இருக்காது. நான் இந்த லொக்கேஷனை காட்டுறேன் பாருங்கள். அதாவது ஆம்பசேடர் காரில் வந்து அவங்க வர்றாங்க அப்படின்னா இந்த வழியாக தான் வராங்க. சரிங்களா,
சம்பவ தினத்திலேருந்து ஒரு மணிக்கு இந்த பகுதியில் வராங்க. அதாவது அந்த இப்போ இருக்கக்கூடிய மாதிரியான சாலை வந்து அந்த டைமில் கிடையாது. ஃபுல்லாக இப்போ தார் சாலை மாதிரி அந்த டைமில் வந்து கப்பிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோடு தான் இருக்குது. சரிங்களா, ரோடு ஃபுல்லாக வந்து கல், அந்த குண்டுங்குழி, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரோடை இந்த சைடு கிராஸ் பண்ணும்போது இங்கே வந்து ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு குண்டுங்குழி அந்த மாதிரி ஜாஸ்தி இருக்கும்போது விஸ்பந்தராவும் ஷக்கீல் அஹ்மதும் வந்து பார்த்துட்டு ரோடு என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, எப்பயுமே நம்ம வர்ற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து யோசிக்கிறாங்க. அவங்க யோசிக்கிற கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு செட்டப் வந்து வீரப்பனார் செஞ்சு வச்சுருக்காரு. இந்த செட்டப்பை நான் காட்டுறேன். ஸோ ஒரு அந்த சம்பவ டைமில் நடந்த அந்த ஃபோட்டோ நான் வந்து மேலே அப்லோடு பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா வீரப்பனார் வந்து ஒரு கோயில் வந்து கட்டி வச்சுருக்காரு. அதாவது அந்த டைமில் ஒரு செட்டப். சரிங்களா, இந்த இடத்துல ஒரு கட்டி வச்சுருக்காரு. இங்கே கட்டி வைக்கும்போது ஒரு திருநீர் வச்சு வாழைப்பழம், ஊதுபத்தி, பொறி இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்காரு. இவங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள், இந்த செட்டப்பை நீங்கள் வந்து அங்கேருந்து நீங்கள் பார்க்க முடியாது. இந்த டர்னை நீங்கள் வந்து கட்டாட்டு நீங்கள் ஃபுல்லாக வளைச்சி வந்ததுக்கப்புறம் தான் இந்த செட்டப் நீங்கள் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உஷாராயிருவீங்க அப்படின்றதுக்காக வண்டி ஃபுல்லாக டர்ன் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து நிற்கணும். சரிங்களா, வந்தால் ரிவர்ஸ் பண்ண முடியாது, மாட்டிப்பாங்க. அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான இந்த இப்போ இருக்குல்ல, இந்த வழி வந்து அந்த மாதிரி வந்து ஃபுல் அகலம் கிடையாது. ரோடு வந்து இதுதான். இப்போ வந்து சாலை வந்து இந்த அளவுக்கு வந்து அகலம் வந்து செஞ்சுருக்காங்க. சரியா, பொதுப்பணித்துறை. இப்போ வந்து கிடையாது. அந்த டைமில் வந்து ரொம்ப சின்ன ரோடு. இப்படி வந்தால் தான் இந்த விஷயம் வந்து தெரியும். சரிங்களா, அந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் வந்து கார் வந்து இந்த இடத்துல தாங்க நிற்கிது. நான் உங்களுக்கு ஃபோட்டோஸும் காட்டுறேன். கார் வந்து இந்த இடத்துல நிற்கிது. நின்ன உடனே அதாவது டிரைவர் சீட்டில் வந்து இங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல தான் வந்து ஹரிகிருஷ்ணா வந்து ஓட்டிகிட்ருக்காரு. நிற்கிறாங்க. என்ன கொஞ்சம் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த இடத்துல இருந்து காட்டுறவங்க, இந்த இடத்துல இருந்து இந்த பள்ளத்துல இருந்து வீரப்பனார் வந்து மேலே எந்திரிச்சு அப்படியே வராரு. இந்த இடத்துல இருந்து வீரப்பனார் வந்து எந்திரிச்சு வந்து அங்கேருந்து டிரைவர் சீட்டில் இருந்த அந்த ஹரிகிருஷ்ணாவை வந்து சுடுறாரு. ஒரே ஒரு ஷாட் தான், இறந்துடுறாரு. அவருடைய தலைக்கு பட்டு தலையிலேருந்து கிட்டத்தட்ட மூளை வழியாக வந்து அவருடைய குண்டுகள் வந்து தோட்டாக்கள் வந்து வெளியே போகுது. இவர் வந்து இறந்துடுறாரு. இதை பார்த்த உடனே வந்து என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த காலை பார்த்தோன்னே ஹரிகிருஷ்ணன் அப்படி எட்டி பார்த்தான். ஷக்கீல் அஹ்மத் மணி மணி ஏக படிச்சானு அப்படியே நான் அப்படியே உடனே சடபடாடிச்சு. ரெண்டு பேரும் இதோட தான் தெரிஞ்சிடாட்டா இருக்கும். அடியே தலை கையில் வந்து காரில் நடுவில் உட்காந்து இருக்கக்கூடிய ஷக்கீல் அஹ்மதுக்கு வந்து குண்டடிப்படுது. அதாவது இந்த இடத்துல இந்த வாய்க்குள்ள அந்த குண்டுகள் வந்து பட்டு இந்த தோட்டாக்கள் வந்து இந்த மூளை வழியாக வந்து செதறுது அப்படி. சரிங்களா, அதாவது 2 வாரத்தில் வந்து ஷக்கீல் அஹ்மதை வந்து 2 அமாவாசையில் வந்து நான் கொல்லும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் ஒரே ஒரு அமாவாசையில் வந்து ஷக்கீல் அஹ்மதை வந்து அவர் வந்து சொன்னபடி வந்து கொண்டுட்டார். நாகராஜ் அப்படின்ற ஒரு நபர் வந்து இன்னமும் வந்து அவர் வந்து உயிரோடு தான் இருக்கார். அந்த சம்பவத்தில் அந்த காரில் பயணித்த நபர்கள்லாம் அவர் மட்டும் வந்து தப்பிச்சிட்டாரு. அவர் வந்து இறந்த உடனே வந்து அவருடைய தலைத்தோல் வந்து இவருடைய மடியில் வந்து பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமான ஒரு நேர்காலம் வந்து சொல்லியிருந்தார். இடது சைடில் விஸ்பேந்திரா இருக்கார். அவரும் வந்து அந்த சைட்லேருந்து வீரப்பனாருடைய டீம் வந்து சுடும்போது அவரும் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் விஸ்பேந்திரா பக்கத்தில் ஷக்கீல் அஹ்மதெல்லாம் இறந்ததுக்கப்புறம் இவர் மட்டும் எப்படி தப்பிக்கிறார் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பள்ளம் இது. சரிங்களா, இது காடுகள் மட்டும் கிடையாது, ஒரு 100 அடி பள்ளம். சரிங்களா, அந்த பள்ளத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா, கார் எங்கே நின்று இருக்கும்போது என்ன செய்யறதுன்னே தெரியாமல் இந்த சைட்லேருந்து முன் சீட்டில் எஸ்பி ஹரிகிருஷ்ணா இறந்துட்டார். பின் சீட்டில் வந்து அவர் வந்து உட்காந்துட்ருக்காரு. சரிங்களா, அவர் பின் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது நாகராஜ் வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, அதாவது இங்கேருந்து இந்த சைடில் வந்து இறங்கி ஓடிடுறாரு. கன்னை மட்டும் எடுத்துக்கிட்டு இறங்கி இந்த சைடு வந்து குதிச்சிடுறாரு. அந்த குழியை நான் காட்டுறேன், வாங்க பாருங்கள். விஸ்பேந்திரா அவர்கள் அந்த அம்பாசடர் கார்லேருந்து பேக் சீட்டில் இருந்து போன அந்த இடம் வந்து இந்த இடம் தாங்க. பாருங்கள், இதை பார்க்குறதுக்கு சும்மா சாதாரணமாக தெரியலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 100-150 அடி பள்ளம் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு மோசமான ஒரு பள்ளத்தாக்கு இது. சரிங்களா, காடுகளும் ஆனால் பள்ளத்தாக்கும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது.
அதாவது இந்த காரில் வந்து அந்த அம்பாசடர் காரில் வந்த அந்த காவல் அதிகாரிகளில் அதாவது கமலநாயக் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நாகராஜ் அப்படிங்கிற நபர் மட்டும் வந்து தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு அவர் வந்து போனதுக்கு பிறகு அதாவது பின்னாடியே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது கொள்ளைகால் இன்ஸ்பெக்டர் மந்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது கார் என்ன வந்து சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கு, முன்னாடி என்ன கல்லெல்லாம் போட்டிருக்காங்க, இங்கே சாமி செட்டப்லாம் ஏதோ இருக்குது, அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிஞ்சிருது வீரப்பனுடைய அட்டாக் வந்து இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த தாக்குதலில் வந்து கமலநாயக் வந்து முன்னாடி உட்காந்துருந்தார்ல, அவர் வந்து தப்பிச்சிடுறாரு. அதாவது தப்பிச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிடுறாரு. இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிட்டு எங்கேருந்து வந்து அவர் வந்து சத்தம் போடுறாரு, வராதிங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சத்தம் போடுறாங்க. அதாவது சத்தம் போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த லாரியிலேருந்து வந்த அந்த மந்தப்பா இன்ஸ்பெக்டர் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே வந்து நிப்பாட்டிட்டு வந்து ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரையும் வந்து தன்னுடைய கூட வந்து அந்த சக போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. நடந்த இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அதாவது ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தத்தை வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாரு. ஸோ இதை பாஸ் பண்ண உடனே வந்து வீரப்பனார் வந்து சிரிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்களே வந்து கொஞ்சம் பாருங்கள். போலீஸ்காரோட ட்ரைனிங் மின்ன பூஜை இப்படி வில்லேஜ் எது போயிருக்கிறான், மின்ன பூஜை சொல்லுவான்னு தெரியாது, சொட்டையில பூஜைட்டாங்க. எவன்டா அந்த ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்துருப்பான்? துப்பாக்கி கொண்டு யாராவது எதிரும் உண்டா? அப்பேற்பட்ட ஆன மலையாட்டம் வந்து அடிச்ச பட்டுன்னு அப்படி கொடுக்குது. இத்தனை ஜோடுக்கிற மனுஷன் போய் துப்பாக்கி கொண்டு எதிரோட தகிரிச்சாலே வீரனுங்களா, பைத்தியக்காரன். வீரப்பனார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த லாரியில் இருந்த காவலர்கள்லாம் வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே சுடுறாங்களாம். அதாவது எய்ம்லாம் பார்க்குறது இல்லை, மொத்தம் எல்லாருமே வந்து சுட்டுகிட்டே இருக்காங்களாம். கிட்டத்தட்ட வீரப்பனார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 5000 ஈடுகள் வந்து இருக்குமா. அதாவது அந்த வீரப்பனார் வந்து பயன்படுத்தினது 407 மேக்னசியம் ரைஃபிள். ஸோ இவங்க கொண்டு வந்து எல்லாமே வந்து துப்பாக்கியிலேருந்து எல்லாமே அட்வான்ஸ், சரிங்களா. அவங்க வந்து சுடும் பொழுது வீரப்பனாருடைய டீம் வந்து இங்கே ஆள் தெரிஞ்சால் தான் பார்த்து சுடுவாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது, கண்ணை மூடிட்டு சுட்டுகிட்டே இருக்காங்களாம். அதாவது அவங்க சுட்ட அந்த புல்லட்ஸுடைய கவர் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து நிரம்பி இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து காவல்துறை வந்து துப்பாக்கிகளையும் குண்டுகளையும் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து வீரப்பனார் வந்து சொல்கிறாரு. அவங்களுக்கு தோட்ட பயங்கரம். ஆனால் நாங்கள் அதிகம் சும்மா ஆளு தெரிஞ்ச இடத்துல காய்ச்சி அவன் கண்ணை மூடிட்டு எடுத்துறான். ஒரு 5000 ஒது இருக்குல்ல, 5000 மேலதான் இருக்கு. அவங்களெல்லாம் இவரு தோட்ட காலியான கவர் குவிஞ்சு போய் கிடக்குறாங்க. லாரி எல்லாம் சும்மா அப்படி வெறும் கவராவே கிடக்கு தோட்டம் ஈடான. வீரப்பனாருக்கும் இந்த காவல்துறைக்கும் ஏற்பட்ட இந்த மோதல்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சண்டை ஒரு 3 மணி நேரம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வீரப்பனாரே வந்து பதிவு செய்கிறாரு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து இங்கே வந்து ஃபயரிங் வந்து நடந்ததுக்கப்புறம் அதாவது ஒரு 1:30 மணிக்கு அதாவது கிட்டத்தட்ட ஹூகியம் மின்னியத்திலிருந்து என்எஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஸ் வந்து இந்த வழியாக வந்து வருது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வந்ததுக்கப்புறம் இந்த ஃபயரிங் வந்து வீரப்பனார் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அதாவது அந்த பஸ்ஸில் வந்து இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து குழந்தை குட்டி அதாவது அப்பாவி பொதுமக்கள் வந்து இருக்காங்க. ஸோ வந்து நாம் வந்து இப்போ ஈடு கொடுத்தோம் அப்படின்னா அந்த மக்கள் மேலே வந்து ஏதாவது வந்து குண்டுகள் வந்து படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து போயிடுறாங்க. அதுக்குள்ள ஒரு பஸ் வந்துருச்சு, ரூட் பஸ் வந்து நின்றுச்சு. நின்ன உடனே அதில் பூரா காடு பூரா மக்கள் பொதுமக்கள் குழந்தை குஞ்செல்லாம் இருக்குது. அடிச்சோம்னு வச்சுக்கா அவங்களையும் போயிடும். அடிக்காதீங்க கம்ப்யூட்டர். அப்புறம் அதை நிறுத்தி அப்புறம் அங்க இருந்தாலும் பூரா இழுத்து போட்டு அந்த லாரியில போற அந்த பஸ் எல்லாம் ரப்பி அந்த பணத்துக்குள்ள இருக்கிறவங்க அந்த ஊர் ஜனங்கள் இறங்கி சொல்லி அவங்களையும் கூட்டி அவங்களாம் ஜனங்களாம் தூக்கி போட்டாங்க. பண்ணிட்டாங்க. இந்த மோதல் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பஸ் வந்துச்சுன்னு சொன்னல, ஹூகியத்துலேருந்து மின்னியத்துலேருந்து. அந்த பஸ் வந்து என்எஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ் பஸ் வந்து இந்த இடத்துல தான் நின்று இருக்கு. இங்கே வந்து ஃபயரிங் ஆன அந்த கார் வந்து நின்று இருக்குது, இறந்தவங்களாம் அதில் இருக்காங்க. பின்னாடி வந்து அந்த லாரி நின்றுருக்கு, பஸ் வந்து இங்கே நிற்கிது. பஸ்ஸில் இருந்த அந்த டிரைவருக்கு வந்து தெரியல, அதாவது என்ன நடந்துச்சு என்ன அப்படின்றது தெரியாமல் அவர் வந்து ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்கார். அதுக்கப்புறம் இங்கே மக்கள்லாம் இறங்கி பார்க்கும்போது எல்லாருமே வந்து இறந்து வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் அதே பஸ்ஸில் அந்த இறந்த அவர்களுடைய உடல்களை எல்லாமே வந்து அந்த பொதுமக்கள் வந்து போட்டுட்டு இதே வழியாக வந்து அவங்க வந்து ராமாபுரம் வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வீரப்பனாரே வந்து பதிவு செய்கிறாரு.
அதாவது கர்மா அப்படிங்கிறது வந்து எப்பயுமே வந்து சும்மா விடாதுன்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து உண்மைதாங்க. அதாவது அந்த பஸ் வந்து இங்கே நிற்கும் போது அந்த பொதுமக்கள் அந்த இறந்தவர்களுடைய உடல்களை வந்து போட்டுட்டு அந்த பஸ்ஸில் போகும்போது கமலநாயக், அதாவது இந்த சம்பவத்துக்கு ஆணிவேர் யாருன்னா கமலநாயக், அவர் வந்து ஆசாரி குருநாதனை வந்து அவர் வந்து காட்டி கொடுக்காம இருந்திருந்தால் இந்த ஒரு சுச்சுவேஷனே வந்து வந்திருக்காது. சரியா, அவர் காட்டி கொடுத்ததுனால அது ஒரு பழிக்கு பள்ளி, அதுக்கு ஒரு பழிக்கு பள்ளி அப்படின்ற சுச்சுவேஷனுக்காக தான் அவர் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. சரிங்களா, ஆனால் இந்த இடத்துல வந்து குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சுயநலமாக இருக்கும்போது இந்த இடம் வந்து அவர் வந்து காவல்துறை கிட்ட வந்து சிக்கிட்டு அதாவது அந்த பஸ்ஸில் வந்து ஏறிடுறாங்க. அதாவது அந்த பஸ்ஸில் அதாவது மந்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பஸ்ஸில் வந்து சீட்டில் வந்து உக்காந்துட்டு இருக்காரு. இங்கே நின்றுட்டு இருக்க அந்த பஸ்ஸில் வந்து நின்று உக்காந்துட்டு இருக்காரு. உக்காந்துட்டு இருக்கும் போது அந்த கமலாநாயக் மட்டும் இப்படி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்படி திருட மாதிரி இப்படி வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இப்படி நின்றுட்டு இருக்கான். அவருக்கு பார்த்த உடனே இந்த சம்பவங்கள்லாம் வந்து கோவத்துடைய உச்சக்கட்டத்துக்கு போகிறாரு. உன்னால தானே இந்த இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, உன்னை வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு அவரே வந்து அவருடைய அந்த கன் எடுத்து வந்து அந்த பஸ்லேயே வந்து அவர் வந்து சுட்டு கொண்டுடுறாரு. இதை வந்து பார்த்த நிறைய மக்கள் வந்து அந்த பஸ்ஸில் இருந்தவங்க வந்து சொல்கிறாங்க. பட் வந்து அஃபிஷியலாக வந்து இந்த விஷயம் வந்து வேறு யாரும், அதாவது அந்த துப்பாக்கி சுடுதலை வந்து இறந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து மந்தப்பா தான் வந்து அந்த சம்பவத்தை பார்த்துட்டு இவன் வந்து துரோகம் செஞ்சதுக்காக அவர் வந்து அந்த கோவத்திலே வந்து அவர் வந்து கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கட்டியிருக்கிற இந்த நினைவு தூணை பற்றி பார்க்கலாம். அதாவது அந்த காலகட்டத்தில் வீரப்பனாருக்கும் அதாவது இந்த காவல்துறைக்கும் இந்த ஏற்பட்ட இந்த மோதலில் வந்து உயிரிழந்த அந்த பணியிலிருந்து உயிரிழந்த அந்த காவல்துறை அதிகாரிகளுக்காக கர்நாடகா அரசு வந்து கட்டியிருக்கக்கூடிய ஒரு நினைவு மண்டபம் தாங்க இது. ஆக்சுவலி பார்த்தோம்னா இது வந்து 6 காவலர்கள் வந்து இறந்துருக்காங்க. அதாவது இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஒன்றும் கிடையாது, அதாவது வீர வணக்கம், அதாவது கர்நாடகா மாநில அதாவது பணியில் இருக்கும் பொழுதே வீரப்பன் கூட சண்டை போட்டு இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீர வணக்கத்தை தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில். ஸோ இது வந்து 6 காவல்துறை அதிகாரிகளுடைய பேர். இது வந்து எஸ்பி ஹரிகிருஷ்ணாவுடைய பேர் எஸ்பி. இது வந்து ஷக்கீல் அஹமது, பெனகொண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 நபர்களுடைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கட்டியிருக்கக்கூடிய நாள், இந்த நினைவு தூணம் வந்து 14/8/2014. அது ஆக்சுவலி பார்த்தோம்னா 14/8/1992 தான் இந்த சம்பவம் நடந்தது. அதே நாளில் தான் இந்த நினைவு தூணையும் வந்து கட்டியிருக்காங்க. பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான இடங்களுக்கு எனக்கு பர்சனலாக வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து தேடி இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டுருக்கேன். வீரப்பனாருடைய குற்ற செயல்களை வச்சு வீரப்பனார் வந்து தவறு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அதற்கு முக்கியமான காரணம் காவல் அதிகாரிகள் வந்து காவல்துறை வந்து வீரப்பனார்கிட்ட நடந்து கொண்ட அந்த அணுகுமுறை தான் வந்து தப்புன்னு சொல்லுவேன். வீரப்பனாருடைய திறமை வந்து அசாத்தியமானது. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய திறமை வந்து தவறு கிடையாது. அதை வந்து பயன்படுத்தி கொள்ளாத இந்த அரசாங்கம் தான் வந்து தவறுன்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. வீரப்பனாருடைய துப்பாக்கி சுடுதல் திறன் எப்படி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது மற்றவங்களுக்கு தான் 2 ஷாட்டு 3 ஷாட்டு 4 ஷாட்டு, வீரப்பனாருக்கு அப்படிலாம் கிடையாது. ஒரு குறி வச்சார் அப்படின்னா அது வந்து தப்பாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை வந்து நல்வழிப்படுத்தி நம்ம இந்த அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு வழி செஞ்சுருந்துச்சு அப்படின்னா ஒலிம்பிக்கில் வந்து நம்ம வந்து எத்தனை கோல்ஸ் வந்து வாங்கியிருப்போம் அப்படின்றது தெரியாது. அந்தளவுக்கு வந்து அவர் மூலியமாக நம்ம வந்து வாங்கியிருக்கலாம். பட் இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் வீரப்பனார் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அரசாங்கத்திற்கு எதிரான செயல்கள் செஞ்சார் அப்படின்றதுக்காக பொதுமக்கள் மேலே வந்து பொதுமக்கள் மேலே கை வச்சதுக்காக இவர் வந்து பழிக்கு பழி, இந்த மாதிரி வந்து சின்ன ஒரு விஷயத்தில் முடிய வேண்டிய ஒரு விஷயம் வந்து எங்கேயோ போயிட்டு எப்படியோ முடிஞ்சிருக்கு. ஸோ இதற்கு காரணம் வந்து இந்த சமூகம் தான் காரணம் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. வர்றது வந்து 2வது டைம் வரோம். அதாவது நேற்று நம்ம வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்தோம். வரும்போது ஒரு ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கு ஆயிடுச்சு. சரிங்களா, ஆனால் வரும்போது அதாவது முன்னாடி கௌதல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 50 அடி டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தோம்னா ஒரு கரடியை வந்து நம்ம வந்து பார்த்தோம். பார்த்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரியாக நர்வஸ் ஆயிடுச்சு. அதாவது நான் ஜூவில் கூட பார்த்ததில்ல கரடி. அதாவது புலியை பார்த்துருக்கேன், சிங்கத்தெல்லாம் பார்த்துருக்கேன். கரடியை வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. காட்டுரிமையை பார்த்தோம், அதாவது யானையை பார்த்தோம், நடுவில் ரோட்லேயே வந்து கரடியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள்கிட்ட சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் வந்து இருந்தால் புலி சிறுத்தை கூட பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இதே இடத்துல தான்
அதாவது சில இடங்களில் பட்டிகள் போட்டு மக்கள் வந்து வாழ்ந்துட்டும் இருக்காங்க. இந்த மாதிரியான காடுகளில் வீரப்பனார் வந்து 35 ஆண்டுகள் கிட்டத்தட்ட தமிழகம், கேரளா, கர்நாடகா அப்படின்னு சொல்லி 3 மாநில காவல்துறைக்கும் சிம்ம சொப்பனமாக வாழ்ந்திருக்கார் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து ரொம்ப வியப்பாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் வீரப்பனை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள்.